மோசமாக இல்லை என்ன நான் என்ன தான் எடுக்கணும், எப்படி தான் எடுக்கணும், எனக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பியா, எங்களுக்கு புரியவே இல்லை. எனக்கு பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம், கர்ணன் அவரை மாமனெல்லாம் நான் மொக்க படமா எனக்கு தெரியல. எனக்கு பரியேறும் பெருமாள் ரொம்ப சூப்பரான படம். அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும். ஏன் அப்போ கர்ணன் ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன்னா அவன் திருப்பி அடிக்கிறான், திருப்பி அடிச்சா அவனுக்கு பிடிக்காதா? ஏன் திருப்பி அடிக்கிறான்? உன்னை வந்து துன்புறுத்தாம உன் நெஞ்சு அப்படியே வருடி, ஓகே நீ வந்து என்னை இப்படி கொடுமைப்பட்டிருக்கிற, அதனால நான் இவ்வளோ கவலைப்படுறேன் அப்படின்றத நான் வந்து உனக்கு சொல்றது மூலமா நீ ஓகே சூப்பர்ப்பா, இது நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே நான் படம் எடுக்கணுமா? ஆனால் மாரி செல்வராஜ் இருக்கிறாங்க வேற லெவலில் எல்லா டைரக்டருக்கும் படம் காட்டி வேற வழியால நீங்கள் இதை பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பேச வச்சு லைக் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும், கருத்து சொல்லியே ஆகணும்னு சொல்ல வச்சு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இதை பார்க்கறதுக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல, என்னை படம் பார்க்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறான். பார்க்குறேன் நான் சொல்லிட்டே இருந்தேன். அண்ட் வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். அவன் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து சில விஷயங்கள்லாம் காட்டுறப்போ எனக்கு நான் கேட்பேன். இப்போ மாறி மேலே இன்னொரு விமர்சனம் வைப்பாங்க. இப்போ அவன் பெயினை காட்டுறப்போ கைத்தட்டி கொண்டாடுற கூட்டம், அவன் வந்து கர்ணனா நின்று சண்டை செய்கிறப்போ வந்து அவன் பயங்கரமாக ஒரு வயலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுறான். மோசமாக இல்லை என்ன நான் என்ன தான் எடுக்கணும், எப்படி தான் எடுக்கணும், எனக்கு டீச் பண்ணிட்டே இருப்பியா நீ, எனக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பியா, நீ இப்படி பேசு, நீ இப்படி நில்லு, நீ இந்த பக்கம் அப்படி போ, நீ இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டு, எங்களுக்கு புரியவே இல்லை. எனக்கு அப்போ ஒரு மொழியை ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணுன்றத அவன் முடிவு பண்ணுறான். ஒரு படைப்பாளனா அவன் முடிவு பண்ணுறான். அப்போ ஒரு படைப்பாளன் முடிவு பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்கள் நிகழ்த்துறீங்க. என்ன நிகழ்த்துறீங்கன்னா வந்து பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம், கர்ணன் அவரை மாமனெல்லாம் நான் மொக்க படமா எனக்கு தெரியல. எனக்கு பரியேறும் பெருமாள் ரொம்ப சூப்பரான படம். அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும். ஏன் அப்போ கர்ணன் ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன்னா அவன் திருப்பி அடிக்கிறான், திருப்பி அடிச்சா அவனுக்கு பிடிக்காதா? ஏன் திருப்பி அடிக்கிறான்? என்ன பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்கு? ஏன் அவன் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறான்? ஏன் வந்து அந்த ரைஸ் பண்ணுறதுக்கான சூழலை இந்த சமூகம் வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு? இந்த கேள்வியை நீ உன்கிட்ட எப்போ கேட்டுக்க போகிற? ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நீ தேடாமலேயே வந்து உனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக உன்னை வந்து துன்புறுத்தாமல் உன் நெஞ்சு அப்படியே வருடி, ஓகே நீ வந்து என்னை இப்படி கொடுமைப்பட்டிருக்கிற, அதனால் நான் இவ்வளோ கவலைப்படுறேன் அப்படின்றத நான் வந்து உனக்கு சொல்கிறது மூலமாக நீ ஓகே சூப்பர்ப்பா, இது நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் படம் எடுக்கணுமா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி தான் அவன் கர்ணன் எடுத்தான், அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி தான் அவன் மாமன்னன் எடுத்தான். அந்த இப்போ திரும்பவும் வாழை எடுக்கிறது கூட அவனோட கம்ஃபர்ட்டில் தான் எடுக்கிறான். அவங்களுக்காகவோ இல்லை வந்து நீங்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக பரியேறும் பெருமாள் மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு பாராட்டுறதுக்காக எடுத்ததாக நான் நினைக்கல. அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில், அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில், அவனுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து அவனை உந்துது இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இந்த படத்தை நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி பாலமகேந்திரா சாருக்கு வந்து ஒரு அழியாத கோலங்கள் எப்படி இருந்ததோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயோகிராஃபி, ஒரு ஆட்டோபயோகிராஃபியோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய யோசனையாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து வாழையாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜர் எல்லா படமும் ஆட்டோபயோகிராஃபி தான். என் படம் எல்லா படமும் ஆட்டோபயோகிராஃபி தான். அட்டகத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் திரைப்படமாக எடுத்துகிட்டே இருக்கிறேன். என் அப்பாவது எடுத்தேன், தாத்தாவது எடுத்தேன், இதுக்கு முன்னாடி எடுத்தேன், அதில் எல்லாமே என்னுடைய ரூட் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் இதை நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து அந்த அளவில் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மாரி செல்வராஜ் இருக்கிறாங்க வேற லெவலில் எல்லா டைரக்டருக்கும் படம் காட்டி வேற வழியால நீங்கள் இதை பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பேச வச்சு லைக் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் யாருக்காவது மெசேஜ் பண்ணி கேட்குறது கூட வந்து அவங்க ஏதாவது நம்ம படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அட்லீஸ்ட் வந்து ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க கூட நம்மளாம் எதிர்பார்த்துருக்கேன். நான் ஒரு அட்டகத்தி படத்துக்கு அப்புறம் வந்து நான் இவ்வளோ படம் எடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன். ஒரு சின்னதாக வந்து நம்ம படம் நமக்கு பிடிச்ச இயக்குநர்கள் கூட சொல்கிறேன், ஒரு சின்னதாக ஒரு நல்லா இல்லைன்னு கூட சொல்லிட்டோம், எனக்கு பிரச்சனையே இல்லை, எப்பா இந்த படம் எடுத்துருக்கப்பா எனக்கு பிடிக்கலப்பா நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட இங்கே யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே தயாராக இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டான்னா எல்லா டைரக்டருக்கும் வலிச்சு படத்தை போட்டு நீங்கள் இந்த படத்துக்கு வந்து கருத்து சொல்லியே ஆகணும்னு சொல்ல வச்சு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா இதை பார்க்குறதுக்கு.